ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ஜினிக்ஸ் சர்வர் எப்படி வந்து நம்ம உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்ஜினிக்ஸ்ன்றது ஒரு நார்மல் வெப் சர்வர் தான். அந்த வெப் சர்வரை வந்து விண்டோஸ், லினக்ஸ், உபுண்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஓஎஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக் லைசன்ஸோ எதுவுமே வந்து நம்ம தேவையில்லை. டேரெக்டாக நம்ம வந்து சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் கமாண்ட் தான் வந்து நம்ம உபுண்டுலலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் அந்த பப்ளிக் ஐபி மூலயமா உங்களால் அந்த என்ஜினிக்ஸோட டிஃபால்ட் வெப் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்கிறத வந்து டெமோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 சிம்பிள் கமாண்ட்லேயே வந்து நீங்கள் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம லாகின் பண்ணியிருக்க விஎம்ல ஜஸ்ட் sudo apt அப்டேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஒரே கமாண்ட் தான். அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும் உங்களோட விஎம்ல. அப்புறம் உங்களோட பப்ளிக் ஐபியை எடுத்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஜினிக்ஸோட டிஃபால்ட் பேஜ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ sudo apt அப்டேட் முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் sudo apt install nginx. எஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதோட பப்ளிக் ஐபி எடுத்து நான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் இல்லை அஷூர் மாதிரி, நான் இப்போ வந்து அஷூரில் தான் இந்த விஎம் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு போர்ட் 80 எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி வந்து போர்ட் 80 எனேபிள் பண்ணியிருக்கேன் இந்த விஎம்க்கு. ஸோ நான் இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோட பப்ளிக் ஐபி. பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்கம் டு என்ஜினிக்ஸ் டிஃபால்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. இதுதான் என்ஜினிக்ஸோட டிஃபால்ட் பேஜ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் டிஃபால்ட் டைரக்டரியில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ட்டில் உங்களால் என்ஜினிக்ஸ் பேஜ், என்ஜினிக்ஸில் வெப் சர்வரில் வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண விஎம். நீங்கள் cd/var www html இதில் பார்த்தீங்கன்னா index.nginx debian htmlனு இருக்குது. இதுதான் வந்து டிஃபால்ட் பேஜ். இந்த பேஜை நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட வெப் கண்டென்ட்டை இந்த டிஃபால்ட் டைரக்டரியில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து உங்களால் என்ஜினிக்ஸ் டிஃபால்ட் பேஜில் பார்க்க முடியும். நான் இங்கே சிம்பிளாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு என்ஜினிக்ஸ். இஃப் யூ see this page, the nginx web server is successfully installed. இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு என்ஜினிக்ஸ். இஃப் யூ see இதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை வந்து மாடிஃபை கூட பண்ணலாம். அஷூர் இன் தமிழ் என்ஜினிக்ஸ் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறத சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பேஜில் வந்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெல்கம் டு அஷூர் இன் தமிழ் என்ஜினிக்ஸ் பேஜ். ஸோ நான் என்ன மாடிஃபை பண்ணணும் அதை வந்து உங்களால் ஈஸியாக இங்கே வந்து பார்க்க முடியுது. இப்படி தான் ஒரு சிம்பிள் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த போர்ட்லேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் டெக்னிக்கல் வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எப்போல்லாம் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.